ஹலோ ஆல். நம்ம எல்லாரும் நம்ம காசை டபுள் ஆக்கணும்னு நினைப்போம். கரெக்ட்டா? சேவிங்ஸ பேங்க்ல வச்சிருந்தா மட்டும் போதாது. உங்க காசுக்கு ஒரு வேலை கொடுத்து, அத நம்மளுக்காக வொர்க் பண்ண வைக்கணும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காச எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியலையா? பேசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணி காச டபுளா பண்ணணும்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலரா ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்டேட்ஸ் வர பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜீரோ டென்ஷன் ஆப்ஷன். இது நம்ம இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. இதுல 2 இருக்கு. பிக்ஸட் டெபாசிட் அண்ட் பிபிஎஃப். பிக்ஸட் டெபாசிட்னா பேங்க்ல ஒரு பிக்ஸட் டைம்க்கு பல்க் அமௌண்ட்டா இன்வெஸ்ட் பண்றது. ரிஸ்க் ரொம்ப லோ, ரிட்டர்ன் கேரண்டி. ஆனா விலைவாசி இன்க்ரீஸ் ஆகிற ஸ்பீடுக்கு உங்க காசு இன்க்ரீஸ் ஆகாது. பிபிஎஃப்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். பல்க் அமௌண்ட்டாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல மந்த்லியும் இன்வெஸ்ட். 15 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். டாக்ஸ் பெனிஃபிட் நிறைய இருக்கு. ரிட்டர்ன்ஸும் சேஃப். ரிட்டையர்மெண்ட் அண்ட் லாங் டர்ம் சேவிங்ஸ் பெஸ்ட் சாய்ஸ். நெக்ஸ்ட் இது ரியல் கேம் சேஞ்சஸ். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஹை ரிட்டர்ன் பாக்குறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்மள மாதிரி பல பேரோட காசை ஒன்னா சேர்த்து ஒரு எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜர் ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவார். டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். சோ சிங்கிள் ஸ்டாக் ரிஸ்க் கம்மி, ரிட்டர்ன் சான்ஸ் ஜாஸ்தி. டைரக்ட் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ். இது ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறது. ரிஸ்க் ஹை, ஆனா ரிட்டர்ன்ஸும் ரொம்ப ஹை. பட் அதுக்கு ப்ராப்பர் ரிசர்ச்சும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். ஓகே, கம்மியான அமௌண்ட்ல எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சில பேர் நினைப்பாங்க. நீங்க எஸ்ஐபி மூலமா ஸ்டார்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மூலமா நீங்க மாசம் 500 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணி டிடெக்ட் ஆகும். டிசிப்ளினோட உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண இது ஒரு நல்ல ஆப்ஷன். சோ உங்களோட கோல் அண்ட் ரிஸ்க் எடுக்கிற அளவு என்னன்னு டிசைட் பண்ணுங்க. ரிஸ்க் கம்மியா வேணும்னா எஃப்டி அண்ட் பிபிஎஃப். growth தான் முக்கியம்னா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ். எதுவா இருந்தாலும் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியா ஃபினான்ஸை உங்க லைஃப்ல சேர்த்துக்கணும்னு நினைச்சா இப்பவே இன்செக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்க டவுட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ருபி காஸ்ட் அவரேஜிங்னா என்னன்னு டீப்பா பார்ப்போம்.